திருப்பாவை 8ஆம் பாடல் கீழ்வானம் வெள்ளென்று விளக்கம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. கீழ்வானம்னா கிழக்கு வானம். அது வெளுத்துருச்சான். அந்த சூரியன் வெளுத்துருச்சான். கீழ்வானம் வெள்ளென்று. எருமை சிறுவீடு அப்படின்னா எருமை சிறுவீடு பெருவீடுன்னு போகும். அது மேயறதுக்காக அப்படியே பெருசாக இருக்கும். அந்த இடமே அது பறந்து விரிந்து இருக்கும். அந்த இடத்துல மாடு புல் மேயறதுக்காக காலையே போகும். அதுதான் மெய்வான் எருமை சிறுவீடு அப்படின்றாங்க. மெய்வான் பறந்தனக்கான் அது மேயறதுக்காக போகும். அப்படியே பறந்து விரிந்த இடத்துக்கு மெய்வான் பறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும். மிக்குள்ள பிள்ளைகளும்னா நல்லா ரிச் கேர்ள்ஸ். மிக்குள்ள பிள்ளைகளும் பசங்க அப்படின்றாங்க, குழந்தைங்க. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இப்போ அவங்க கிருஷ்ணரோட வீட்டுக்கு போகணும். போவான் அங்கே போகாமல் இங்கே நின்றுட்டுருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா உன்னை கூவுவான் நின்றோம். உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம், உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போகலான்னு நீங்கள் நின்றுட்டுருக்கோம். உன்னை கூவுவான் நின்றோம். கோது கலமுடைய பாவாய் கூட்டமாக போகலாம். பாவாய் எழுந்திராய் குழந்தை எழுந்திரு. பாடி பறை கொண்டு. நம்ம பாடி பறை கொண்டு, பறை வாத்தியம், பறைன்ற அந்த வாத்தியம் கொண்டு இப்போது யாரை நம்ம கும்பிட போகிறோம்னு பார்த்தோன்னா மாவாய் பிளந்தானே கேசி அப்படின்னு ஒரு அரக்கன் வந்தான் கண்ணனை கொல்றதுக்காக. அப்போ என்ன ஆச்சுன்னா இவன் நம்ம கண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கேசி அந்த குதிரை வடிவத்தில் வந்தான். அவனுடைய வாயை அப்படியே பிளந்து அவனை கொண்டுட்டாங்க. மாவாய் பிளந்தானே மல்லரை, அந்த மல்லனை மாட்டிய அந்த மல்லனை துவம்சம் பண்ணி அப்படியே அவனை சாட்சி அவனை கொன்ன மல்லரை மாட்டிய அந்த தேவாதி தேவனை நம்ம சென்று நாம் சேவித்தால், அந்த தேவாதி தேவன் நம்ம போய் சேவித்தா ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நம்ம என்ன வேண்டுறோமோ அது ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு அருள்வார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு நிலம் வாங்க போகிறோம். அந்த நிலம் வாங்க போகும்போது நம்ம கேட்டிருப்போம் கடவுள்கிட்ட. அது பெருமாள் கிட்ட கேட்டோன்னா நம்ம அவ்வளோ வாட்டி நிலம் கேட்டு அவர் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேராக போகிறோம். ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க, இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்கல. அந்த இடத்துல ஏன் அவர் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கலன்னு யோசிக்கணும். 10 வருஷம் கழித்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த இடத்துல இப்போது எக்ஸ்ட்ராவாக வேறு யார் தான் ஒரு இடத்துல இருக்கலாம். அவங்க இந்த இடம் அவங்களுக்கு தான், ஆனால் அவங்க விட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம். திரும்பி அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல வாங்கி வீடு கட்டி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நமக்கு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்போ நம்ம போனோம்னா நமக்கு நல்ல இடமா வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு நல்ல திங்ஸ் நமக்கு. இப்போது நம்ம தக்காளி வாங்குறோன்னா அந்த அழுவி போனது இந்த மாதிரிலாம் இருக்கும், நசுங்கி போனது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு நல்லதாக ஆராய்ந்து அருள் புரிவார். இதை சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம் கடவுள்கிட்ட. அது நல்லதாக கேட்டதான்னு நமக்கே தெரியாது. அதை அவர் நிறைவேற்றலைன்னா அது அவர் நல்லது நம்மளுக்கு பண்ணுவார். அது நம்மளுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அவரே நம்மளுக்கு எல்லாமே ஆராய்ந்து நம்மளுக்கு அருள் செய்வார். அதான் இந்த பாடலுடைய பொருள். நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே